கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நான் எங்கு இருந்து உங்களோடு இந்த வசனத்தை பேசுகிறேன் என்றால், ஆண்டவர் இயேசு மகாராஜா 5 அப்பம் 2 மீன்களை பங்கிட்டு 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு போஷித்த அந்த இடத்திலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்கு பேர் தாப்கா என்று பெயர். அந்த இடத்தில் வெளிப்புறத்தில் நின்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திற்கு கொண்டு வந்த கர்த்தரை நான் மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். விசேஷமாக இங்கிருந்து 5 அப்பம் 2 மீன் பங்காளர்கள், இந்த ஊழியத்தை தாங்குகின்ற ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. இந்த வசனத்திலே பாருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஜாக்கிரதை, தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு ஜாக்கிரதையோடு வாழும் பொழுது அவங்க கை என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும். அவங்களுடைய கை பலப்படுகின்றது. எல்லாவற்றையும் அவர்கள் நடத்தக்கூடிய, ஆளக்கூடிய நல்ல ஒரு மேன்மை, உயர்வு, திறமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. என்னன்னா, அவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க. பாருங்களேன், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன் என்று நாம் பார்க்கின்றோம் இல்லையா, எஜமான் சொல்லுகின்ற ஊழியக்காரனை. அப்போ பாருங்களேன், நமக்கு இருக்கிற கொஞ்சத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கின்றோம். எல்லாவற்றிலும் நேரத்தை ஆளுகை செய்ய பழகுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கின்ற நேரம், ஒரு நாள் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஒரு நாளை எப்படி கழிக்கணும், எப்படி உபயோகப்படுத்தணும், அப்படியே நாள் முழுவதும் வீணாய் விரயம் பண்ணி அப்புறம் அந்த இரவு படுக்கைக்கு போகும்போது இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியலை என்று புலம்புறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு நாளை திட்டமிட்டு செலவு பண்ண ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் ஜெப வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சரியான நேரம் உபவாசம் இருங்க. சரியான நேரம் ஜெபம் பண்ண நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளையெல்லாம் எதிர்த்து அவைகளெல்லாம் அடக்கி போட கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் பலன் கொண்டு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழித்து நீங்கள் முன்னேற நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மனிதன் ஒரு துளியும் கசியாதபடிக்கு அவன் செயல்படுகிறான் என்று பார்க்கின்றோம். அதே போல் ஆற்றையும் கூட வற்றி போக செய்து வழி உண்டாக்குகிறான் என்று பார்க்கின்றோம். அப்போ பாருங்களேன், மனிதனுக்கு இவ்வளவு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜாக்கிரதையாக சரியான நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து உங்களுடைய ஆத்துமா பலனுள்ளதாக இருக்கணும். உங்களுடைய ஆத்துமா பலனற்றதாக தொய்ந்து போய் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான பலன் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய சரீரத்திற்கு தேவையான பலன், ஜாக்கிரதையாக உங்கள் சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். சரியான ஆகாரம், சரியான அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் மற்றும் இவைகளெல்லாம் செய்து உங்களுடைய சரீரத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் ஜாக்கிரதையோடு செலவு பண்ணி அதில் மீதம் எடுத்து வாழ்க்கைக்கு எந்த நேரம் எவ்வளவு தேவை இருக்கிறது என்று சொல்லி அதற்காக சேமிக்க பழகிக்கொள்ள வேண்டும். மனம் நினைத்தார் போன்றெல்லாம் வாழ்ந்து மதீனமாக அந்தந்த நேரத்தில் நம்ம நேரத்தை, பணத்தை, எல்லாவற்றையும் சரீர பலனையெல்லாம் செலவழிந்து போன பின்பு ஒரு நேரம் உட்கார்ந்து யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க.
மாட்டுறாங்க, யாருமே ஒரு பொருட்டாக எண்ண மாட்டுறாங்க என்று கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் நடுங்குவாங்க, உங்களுக்கு பயப்படுவாங்க, உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையோடு வாழும் பொழுது உங்களுடைய பணி, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய காரியத்தில் நீங்கள் மேன்மை பெற்றுக்கொண்டே போக முடியும். சிலர் வருத்தப்படுவாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்களையெல்லாம் முன்னாடி ப்ரமோஷனில் கொண்டு போயிட்டாங்க, நல்ல பொறுப்பில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்போ என்னென்னா, உங்களுடைய எஜமான் உங்களை பார்த்து கொண்டே இருந்திருப்பார். உங்களை விட அதிக ஜாக்கிரதையோடு ஒரு நபர் வரும்போது அது வயது வித்தியாசமோ சீனியாரிட்டி இவ்வளவு நாள் வேலை செஞ்சுருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஜாக்கிரதையாக இருக்கிறானா, உண்மையாக இருக்கிறாங்களா, என்னுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பாக கவனிக்கத்தக்கவர்களா என்று பார்த்து எஜமான் என்ன பண்ணுவார், இப்படிப்பட்டவர்களை எடுத்து மேலான அதிகாரத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. அப்போது நீங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன் என்று சொல்லி வருத்தப்படுறதுல நியாயமே கிடையாது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்கள் கை ஆளுகை செய்யும். உங்கள் எஜமான் உங்களை மேலே கொண்டு போய் மேலான பதவியில் கொண்டு போய் வைப்பார். அதன் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. நீங்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒவ்வொன்றிலும் குடும்பத்தில், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், உங்களுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில் நீங்கள் எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையோடு இருக்கதை பார்த்து ஒரு சின்ன பொறுப்பானாலும் சின்ன காரியமானாலும் நீங்கள் இதை செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் உங்களை நம்பி ஒப்புவிப்பாங்க. அப்போது உங்களுடைய கை ஆளுகை செய்கிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, யோசேப்பு ஆளுகை செய்கிறவராக இருந்தார். ஜாக்கிரதையோடு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததை பார்க்கின்றோம். இப்படி அநேகரை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு வசனம், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். அதே நேரத்தில் சோம்பேறியாக இருக்கிறவங்க பகுதி கட்டுவாங்க, வட்டி கட்டுவாங்க, அப்புறம் வீணான பண விரயம் என்றெல்லாம் சொல்லி சோம்பேறியாக இருக்கிறவர்களுக்கு தான் அது நேரிடுகின்றது. எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் தேவ பிள்ளைகள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவிக்குரிய பிரகாரமாக தங்கள் ஆத்துமாவை ஜாக்கிரதையோடு காத்து கொண்டு புஷ்டியாக்கவும், நேரத்தை ஜாக்கிரதையாய் கையாளவும், தங்கள் வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கவும், பண விஷயத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கவும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இங்கு நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை பங்கிட்டு 5000 புருஷர்களுக்கு மேலாய் போஷித்த இடம். அவர் மீதியானது என்ன செய்தார்? 12 கூடைகள் நிறைய ஒன்றையும் சிதறாதபடிக்கு அவர் சேகரித்து வைக்க சொன்னார். அதே போல தான் இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் வீணாக்காமல், எல்லாவற்றையும் வீணாக்காமல் சேர்த்து வைக்கக்கூடிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.